Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலில் வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் இன்செர்ட் அப்படின்ற டேபில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குரூப் பேஜஸ். இந்த பேஜஸ் அப்படின்ற குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் பேஜை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, blank பேஜை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, தென் பேஜ் பிரேக்கை இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆமாப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்லை தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நான் சொல்கிறது கவனிங்க. கவர் பேஜ் அப்படின்னா என்ன? பேசிக்லி எல்லா டாக்குமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு தான் முக்கியம் இல்லையா? கண்டென்ட் என்ன தான் முக்கியமாக இருந்தாலுமே, நீங்கள் நல்லா பயங்கர ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை டெவலப் பண்ணியிருந்தாலுமே அதை யாருக்காவது சப்மிட் பண்ணணும், அடுத்த லெவலில் அதை கொண்டு போகணும் அப்படின்னா அது அழகாக இருக்கணும், ரைட்டா? அழகாக இருக்கும் கண்டென்ட் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. பட் அதையும் தாண்டி ஒரு கவர் பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த கவர் பேஜில் அந்த டாக்குமெண்ட்டுக்கான நேமை போட்டு, யார் க்ரியேட் பண்ணதுன்ற ஆத்தர் நேமை போட்டு சின்னதாக ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ரொம்ப டெக்கரேட்டிவாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோடு இருந்துச்சுன்னா, கவர் பேஜில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குது. இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு சில கவர் பேஜ் இருக்குது. நீங்கள் வேணால் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும் கவர் பேஜை. ஆனால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணணும்ப்பா, ரொம்ப டைமெல்லாம் இல்லைன்னு தோணுச்சுன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு கவர் பேஜை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு கவர் பேஜை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன், சரியா? இந்த இடத்துல கவர் பேஜ் இல்லை, கண்டென்ட் ஆரம்பிக்குது, கவர் பேஜ் இல்லை. ஸோ இன்சர்ட் போயிட்டு இந்த இடத்துல கவர் பேஜ்ன்றதில் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அழகான கவர் பேஜ் எனக்கு வந்துருச்சு. பாருங்களேன், நான் ஜூம் அவுட் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் இருக்குது. கவர் பேஜ்னு ஒன்று பிளாங்காக ரொம்ப நீட்டாக டெக்கரேட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல நான் என்னுடைய டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட்டை வச்சுக்கலாம், சின்ன டிஸ்கிரிப்ஷனை எழுதிக்கலாம், இந்த டாக்குமெண்ட்டுடைய சப் டைட்டில் எழுதிக்கலாம், யார் க்ரியேட் பண்ணுது, ஆத்தர் யாருன்றது இந்த இடத்துல போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு சில செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, செல்ஃப் எடிட்டபிள், ரொம்ப குயிக்காக எடிட் பண்ணுற மாதிரியான ஃபீல்டு இருக்குது. பாருங்களேன், கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடிகிற மாதிரி இது டெவலப் பண்ணப்பட்டு இருக்குது. இதுதான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் இல்லையா? டெம்ப்ளேட்டாக இது க்ரியேட் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் திங்ஸ் இருக்குல்ல, ஒருவேளை இதில் இல்லாத ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல மோர் கவர் அப்படின்றத கிளிக் பண்ணி நிறைய கவர்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன், blank பேஜ்னா என்ன? சம்டைம் டாக்குமெண்ட்டில் நம்ம கண்டென்ட் வச்சுருக்கும் போது ஒரு இடத்துல blank பேஜ் வேணும் அப்படின்னு தோணலாம். மேபி அது ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் blank-ஆக வந்துடும்ல, அப்போ அதை ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிப்பாங்க. மேபி அதை நீங்கள் ஏதாவது பர்பஸுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்போ ஒரு blank பேஜ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும்ல, அப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு blank பேஜை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு blank-ஆன பேஜ் க்ரியேட் ஆகிடும். இது blank-ஆக இருக்குது, இதில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி blank பேஜ் க்ரியேட் ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹோம் டேப் நான் போயிட்டு இந்த பேராகிராஃப் சிம்பிளை, இந்த சிம்பிளை நான் எனேபிள் பண்ணுறேன் ஆர் ஆக்டிவேட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் மார்க் இருக்குது, அதுக்கு கீழே பேஜ் பிரேக்குன்னு ஒன்று இன்சர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல அந்த பழைய கண்டென்ட் தள்ளப்பட்டு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ பேசிக்லி பேஜ் பிரேக் இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு தள்ளப்படும். ஸோ அங்கே ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் ஆர் அப்பியரன்ஸ் க்ரியேட் ஆகும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தெரியுது இல்லையா, பேஜ் பிரேக் தெரியுது, இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் சிம்பிள் தெரியுது, ஒரு மியூசிக்கல் நொட்டேஷன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்ணில் தெரியுது, பிகாஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எனேபிள் பண்ணலன்னா தெரியாது. இதெல்லாம் ஹிடன் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஹிடன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது உள்ளே, இதெல்லாம் நடக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணி உள்ளே இதெல்லாம் நடந்திருக்கும். ஏதாவது ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு, என்ன அந்த இடத்துல இருக்குன்றத ப்ரொஃபஷனலாக டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்களாம் இதை எனேபிள் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் டேபில் போயிட்டு நம்ம blank பேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கோம். blank பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பேஜ் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. பேஜ் பிரேக்னா என்ன? அதுவும் நம்ம இந்த இடத்துல நம்ம blank பேஜ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பேஜ் பிரேக் க்ரியேட் ஆனதுனால அடுத்த பேஜ் வந்துச்சு. ஸோ அது blank-ஆக தெரியுதுல்ல, அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல 2 டேபிள் அண்ட் 2 ஹெட்டிங் இந்த இடத்துல தெரியுது. நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். இப்போ என்ன நீடுனா, இதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட், அதாவது இந்த கண்டென்ட் அடுத்த பேஜுக்கு போயிடணும், இது பிரேக் பண்ணப்படணும். இந்த பேஜில் உள்ள 2 கண்டென்ட்டும் பிரேக் பண்ணப்பட்டு 2 பேஜாக மாறிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், பேஜ் பிரேக்கை ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுங்கள். என்ன ஆகும், கிளிக் பண்ண இடத்துக்கு அப்புறம் ஒரு பேஜ் பிரேக் இன்சர்ட் ஆகும். அதனால அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ பேஜ் பிரேக் தான் அங்கேயும் இன்சர்ட் ஆச்சு,
இங்கேயும் இன்சர்ட் ஆகுது. ஸோ இதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பேஜஸ் அப்படின்ற இடத்துல blank பேஜை இன்சர்ட் பண்ணுறதும், பேஜ் பிரேக்கை இன்சர்ட் பண்ணுறதும், கவர் பேஜை இன்சர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி 3 இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கட்டாயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் நிறையா திங்ஸ் இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம்.